பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டித்து பலனை ஒரே நாளில் அள்ளிக் கொடுக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி தெரிந்து கொள்வோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது தமிழ் மாதங்களான வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களின் முதல் நாள் வருகிறது. கார்த்திகை மாத பிறப்பு நாளில்தான் நவம்பரில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் நாள் வரும் நவம்பர் 17. இந்நாளில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை பெருமாளை வணங்குவது மிகவும் விசேஷமானது. இந்த புண்ணிய காலத்தில் எப்படி வழிபடலாம்? அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்குச் செல்லுங்கள். உங்கள் கையில் 27 பூக்களை எடுத்துச் செல்லுங்கள். பெருமாளின் கொடிமரத்தை வணங்கிவிட்டு கொடிமரத்தைச் சேர்த்து 27 முறை வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்று முடிந்த போதும் ஒரு பூவை கொடிமரத்தின் அடியில் சமர்ப்பியுங்கள். வலம் வரும்போது நாராயணா நாராயணா என்றோ அல்லது உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு ஸ்லோகங்களையோ சொல்லிக்கொண்டே வாருங்கள். வலம் வந்தபின் பெருமாளையும் தாயாரையும் தரிசித்து உங்கள் குறைகளை மனமுருகிச் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். வருடத்திற்கு 4 முறை வரும் இந்த புண்ணிய காலத்தில் பெருமாளை வணங்குவது செல்வச் செழிப்பையும் மன நிம்மதியையும் தரும்.